எங்க நிர்வாகிகள் வீட்டில் சோதனை போட்டாங்க, எங்களை விசாரணை கூப்பிட்டாங்க, அன்னைக்கு சின்னத்தை பறிச்சாங்க, பாஜக பழி வாங்கிருச்சு, இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு ஒடுத்த கண்டிகளையே செந்தில் பாலாஜி ஊழல்வாதி, ஊழல் பெருச்சாடி, ஊருக்கே தெரியும். அந்த செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது பண்ணா முகாந்திரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு, கைது பண்றாங்க. கைது பண்ண என்ன சொல்றாங்க, இது பழிவாங்கல் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாக இடதுசாரிகள் உட்பட எல்லாரும் போராடுறாங்க. ஆனா நாம் தமிழக கட்சியோட சின்னம் பறிக்கப்படும். இந்த சின்னம் பறிக்கப்பட்டது ஒரு அநீதி, ஜனநாயகத்துல விரோதமான செயல்பாடுன்னு ஒடுத்த கண்டிகளையே. அவங்க ஆரியர்னு சொல்ல முடியாது, திராவிடம் சொல்ல முடியாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப அவங்க அரசியலும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் வந்தாலும் விபத்து. அவங்களுக்கு எந்த வித கோட்பாடும் இல்லை. இன்னைக்கு அவங்க கோட்பாடெல்லாம் பேசுறதில்ல. திராவிடம்னோ அண்ணான்னோ பெரியார்னோ எதுவும் பேசுறது கிடையாது. திராவிடம்னா என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாது, புரிய அறிஞர்கள்ட்ட கேளுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க. என்னென்ன சின்னம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பென்ட்ரைவ் எல்லாம் சின்னமாக இருக்குது. பென்ட்ரைவ்ங்கிற சாதனம் இன்னமும் சாமானிய மக்களை போய் சேரல. அப்போ விவசாய சின்னங்களுக்கு கிடைச்சிச்சு. நாங்கள் அதை கொண்டு 2 தேர்தலை எதிர்கொண்டோம். எங்களோட கோட்பாட்டோட பொருந்தி போகிற வச்சோம். அந்த சின்னம் 2024 கடைசி நேரத்தில் திட்டமிட்டு பறிக்கப்படும். திமுகவை எம்ஜிஆர் மேல விமர்சிக்க மாட்டாங்க. தாவேகாவா இருக்கட்டும், கமலஹாசனோட கட்சியா இருக்கட்டும், ரஜினிகாந்த் தொடங்க முற்பட்ட போதா இருக்கட்டும், யாரும் எம்ஜிஆர் விமர்சிச்சதில்லை. எம்ஜிஆருக்கு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பிம்பங்கிறதுனால விமர்சிக்க மாட்டாங்க. அதிமுகவோட மூலவர் அப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சி ஊழலாட்சின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதிமுக பலவீனமா இருக்கு. திமுக ஆக்டோவிஸ்காரன் போல அதிகாரங்களை பரவச்சு அவர் 2 பேரும் திராவிட கட்சியிலையும் வீழ்த்தணும். நாம் தமிழர் அரசமைக்கும், தமிழ் தேசிய அரசியல அதிகாரத்தை கொண்டு போகும், அறம் சார்ந்த ஒரு ஆட்சி அமைக்கும். அதான் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. வணக்கம் சார். வணக்கம். முதல்ல சின்னம் கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, சின்னத்துக்காக நிறைய போராடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல மெழுகுவர்த்தி, அதன் பிறகு 2 வாட்டி விவசாய சின்னம், அதன் பிறகு மைக் சின்னம் வாங்கி இப்போ திரும்பவும் அதே விவசாய சின்னம், அதுவும் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளனுடைய முகசாயல்லையே இருக்குது. எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, இது பெரிய போராட்டத்துக்கு பிறகாக கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லலாம். 2016 ரெட்டை மெழுகுவர்த்தி சின்னம் கிடைச்சிச்சு. அப்புறம் நீங்கள் சொன்னது போல் 19, 21 விவசாய சின்னம். ஆனால் இன்றைக்கி என்ன முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயாவதி யானை சின்னத்தை வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம புலியை சின்னமாக கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இல்லை மற்ற விலங்குகளை காளையை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா விலங்குகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு விதி வச்சுருக்காங்க. விலங்குகளை கொடுக்கக்கூடாதுன்னு விதி இருக்கா? இல்லை தேசிய சின்னம், தேசிய விலங்கு அந்த மாதிரி? அப்படி இல்லை, கொடுக்கவே மாட்டாங்க. விலங்குகள் கொடுக்கவே மாட்டாங்க. காளை ஒரு சிக்கலும் இல்லை, கொடுக்க மாட்டாங்க. அதே போல் தாமரை தேசிய மலர், ஒரு கட்சிக்கு சின்னமாக இருக்குது. அன்னை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அப்படி எல்லாமே கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு முன்னுரிமை இருக்குது. இப்போ இங்கே சின்ன முறை அப்படின்னு இந்த என்னென்ன சின்னம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பென்ட்ரைவ் எல்லாம் சின்னமாக இருக்குது. பென்ட்ரைவ்ங்கிற சாதனம் இன்னமும் சாமானிய மக்களை போய் சேரல. அப்போ அதில் குறிப்பிடத்தகுந்த எந்த சின்னமுமே கிடையாது. அப்போ விவசாய சின்னங்களுக்கு கிடைச்சிச்சு. நாங்கள் அதை கொண்டு 2 தேர்தலை எதிர்கொண்டோம். எங்களோட கோட்பாட்டோட பொருந்தி போகிற ஒரு சின்னம் 2019, 21 அந்த சின்னம் 2024 கடைசி நேரத்தில் திட்டமிட்டு பறிக்கப்படுது. அது சின்ன ஒரு பறிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் அந்த நேரத்தில் ஒரு மாத காலம் எங்களை முடக்கி போட்டுச்சு. தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர் யாருன்னு முடிவு பண்ணியாச்சு. வேட்பாளர்கள் களத்துக்கு போய் மக்கள்கிட்ட வாக்கலாங்கிற சூழலில் எந்த சின்னத்தை சொல்லி வாக்கணும்னு தெரியல. பொதுக்கூட்டம் போடலான்னா பொதுக்கூட்டத்தோட நிறைவில் சின்னத்தை சொல்லி வாக்கணும், அப்பயே முடியல. அண்ணன் பரப்புரைக்கு தொடங்கலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல், அப்போ நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிட்டோம். இந்த ஐக்கிய பிரஜாதா பார்ட்டிங்கிற ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சுருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம். அவங்க உரிய நீதியை கொடுக்கலை. நீதிமன்றம் போனோம், அங்கேயும் நமக்கு உரிய பதில் சொல்லலை. கடைசியில் ஒரு வாய்ப்பற்ற சூழலில் நம்ம ஒளிவாங்கி சின்னத்தை எடுத்துக்கொண்டு நம்ம தேர்தல் களத்துக்கு போனோம். அந்த ஒளிவாங்கி சின்னத்தை எடுத்துக்கொண்டு போன தேர்தல் களத்தில் விவசாய சின்னத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அவங்க போட்டி போட்டு, இந்த பாரதிய ஐக்கிய பார்ட்டிங்கிறவங்க போட்டி போட்டு 70,000 வாக்குகள் எங்கள் வாக்குகளை அதில் போயிடுச்சு. இந்த என்னென்னா, இப்போ ஒளிவாங்கி சின்னம் அப்படின்னா, ஒளிவாங்கினா மைக்குன்னு தெரியாது, கிராமப்புற மக்களுக்கு தெரியாது, மைக்குன்னா தான் தெரியும். அப்போ எங்களோட சின்னத்தையே நாங்கள் தமிழ் மொழியில் சொல்லாமல், எங்கள் தாய்மொழியில் சொல்லாமல் ஆங்கிலத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. அது பெரிய வழியை கொடுத்துச்சு. நாங்கள் அப்போவே சொன்னால், நாங்கள் வரக்கூடிய தேர்தலில் எளிமையாக 8 விழுக்காடை தாண்டிடுவோம், மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருவோம். மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நாங்களே சின்னத்தை வரைஞ்சு கொடுத்து, அண்ணனோட உருவத்தை ஒத்தான் இருக்கும். அந்த விவசாயி கூட வடநாட்டு சாயலாக இருக்கும், தலைப்பாக வச்சுருப்பார். இந்த விவசாயி இந்த தமிழர் நிலத்தில், தமிழர் தோட்டத்தில் இருப்பார். அந்த விவசாயி பெற்றுக்கிறோம். இது பெரிய என்ன சொல்கிறது, வரக்கூடிய தேர்தல் காலத்தில் எங்களுக்கு பெரிய தடை இல்லாமல்
நம்ம முன்னோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா கடந்த தேர்தல்ல மைக் சின்னம் கிடைத்த போது, நீங்க என்ன சொன்னீங்க? சின்னம் தான் எங்களுக்கு தடையா இருந்துச்சு. இந்த சின்னம் இல்லாம எங்களுக்கு பழைய சின்னமே இருந்திருந்தா, நாங்க வந்து 10% 15% வாக்குகள வந்து பெற்றிருப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த முறை உங்களுக்கு விவசாய சின்னமே கிடைச்சிருக்காங்க. அதுவும் வந்து உங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் முகசாயல்லையே இருக்கு. நீங்க தான் வரைஞ்சு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இந்த முறை எவ்வளவு வாக்கு சதவீதம் இல்லை, இருக்கு வாக்கு எதிர்பார்க்கலாம்? விழுக்காடுல இல்லை. இந்த முறை வந்து 2026 அதிகாரத்தை பிடிக்கிறது தான் நோக்கம், இலக்கு. அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். 24 அங்கீகாரத்தை பெற்றோம். 26 அதிகாரத்தை பிடிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி அமைக்கணும். அதான் இலக்கு, அதான் நோக்கம். அதை நோக்கமாக கொண்டு தான் பயணிக்கிறோம். இங்கே வந்து கூட்டணி தொடர்பான அந்த கருத்துருவாக்கம் போய் கொண்டிருக்கு. ஓகே. இந்த பக்கம் திமுக கூட்டணி ஏறக்குறைய முடிஞ்சு, அவ்வளோதான். இனி வந்து இந்த மாற்றம் நிகழப்படுறதில்லை. அதிமுக கூட்டணியில் மிஞ்சி போனால் ஒரு 2-3 கட்சிகள், பாமக, தேமுதிக போன்றவை வந்து புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் வந்து சேரலாம். இந்த பக்கம் விஜய் வந்து தனிச்சு விடப்பட்டிருக்காரு. தனிச்சு தான் போட்டியிடுங்கிற நிலைமை. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிங்கிறது ஏற்கனவே நாங்கள் எடுத்த முடிவு. அதனால் தனித்து போட்டி முடிவு எடுத்து 234 தொகுதிகளில் நாங்கள் கடந்த காலத்தில் 2016, 19, 21, 24 இந்த தேர்தல் களங்களில் வந்து வாக்ககத்துக்கு ஆட்களை புறத்தில் வந்து குறைபாடு இருந்துச்சு. திமுக அதிமுக அளவுக்கு போட முடியலை. அது களத்தில் வந்து சிக்கல் இருந்துச்சு. இந்த முறை வந்து நாங்கள் ஒரு தொகுதியவே வந்து ஒரு பல மாவட்டங்களாக பிரித்து அதில் வந்து வாக்ககத்தின் அடிப்படையில் நிர்வாகிகளை நியமித்து தமிழ்நாடு முழுக்க 100 விழுக்காடு வாக்ககத்துக்கு வந்து நிர்வாகிகளை நியமிப்பதற்கான வேலைகள் போய்கொண்டிருக்கு. இப்போ கட்சியோட கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்குமான வேலைகளை வந்து தொடர்ச்சியாக அண்ணன் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் வரக்கூடிய தேர்தல் காலத்தில் வந்து 100 விழுக்காடு வந்து அந்த வாக்கக கட்டமைப்போடு எதிர்கொள்வோம். இந்த தேர்தல் களம் எங்களுக்கான களமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் வரக்கூடிய களம் வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஓகே. ஆனால் நிறைய நரேட்டிவ்ஸ் சொல்கிறாங்களே சார், உங்களை வந்து பாஜக கூட்டணியில் இழுக்கிறதுக்காக தான் இவ்வளவு எளிதாக இந்த சின்னம் கொடுத்துட்டாங்க, அதுவும் நீங்கள் வரைஞ்சு கொடுக்கப்பட்ட சின்னமே அப்படின்ட்டு. இதை நம்புறீங்களா நீங்கள்? இல்லை, இதாவது மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டால் தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அமைப்பு. ஆனால் பாஜகவோட அத்துமுறல் இருக்குது, ஊடுருவல் இருக்குங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு. இதில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டால் வரைஞ்சு கொடுத்தா அவங்க கொடுத்தா ஆகணும். அதான் விதி. அப்படி இருக்கப்போ இதில் பாஜக ஒரு கரிசனம் காட்டினாங்க, ஒரு பரிவு காட்டினாங்க அப்படின்னா 24 முன்னாடி என்ன பண்ணாங்க? இன்னைக்கு எங்களை பாஜகவோட பி டீம்னு குற்றம் சுமத்துறவங்க 24 முடியும்னு சொன்னாங்க. அன்னைக்கு என்ஐஏ வந்து எங்கள் நிர்வாகிகள் வீட்டில் சோதனை போட்டாங்க, எங்களை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, அன்னைக்கு சின்னத்தை பறிச்சாங்க. பாஜக பழி வாங்கிருச்சு, இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு ஒருத்தர் கண்டிக்கலையே. செந்தில் பாலாஜி வந்து ஊழல்வாதி, ஊழல் பெருச்சாடி, ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இன்னும் சொல்ல போனால் தஞ்சாவூரில் அரவக்குறிச்சியில் வந்து பொது தேர்தலில் 2 இடங்களில் வந்து காசு கொடுக்கப்பட்டதாக சொல்லி தேர்தல் வந்து தள்ளி வைக்கப்படுது. அப்போ அன்புன்னு ஒருத்தர் வீட்டில் வந்து கோடிக்கணக்காக பணம் எடுக்கிறாங்க 2016 காலகட்டத்தில். அரவக்குறிச்சியில் வந்து காசு கொடுத்தாங்க அப்படின்னு திமுக குற்றம் சுமத்துச்சு. யார் காசு கொடுத்தா? செந்தில் பாலாஜி தான். அதே செந்தில் பாலாஜி வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் 4 ஆண்டு காலம் போக்குவரத்தை அமைச்சா இருக்கப்ப அன்னைக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 81 பேர்கிட்ட 1,61,00,000 நம்ம வாங்கியிருக்காரு. இது ஊருக்கு தெரியும். அந்த செந்தில் பாலாஜியை வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணால் முகாந்திரம் இருக்குது, அதற்கான முகாந்திரம் இருக்குது, ஆதாரம் இருக்குது, கைது பண்ணுறாங்க. கைது பண்ண என்ன சொல்கிறாங்க? இது பழிவாங்கல் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாக இடதுசாரிகள் உட்பட எல்லாரும் போராடுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் பறிக்கப்படுது. இந்த சின்னம் பறிக்கப்பட்டது வந்து ஒரு அநீதி, ஜனநாயகத்தில் வந்து விரோதமான செயல்பாடுன்னு ஒருத்தர் கண்டிக்கலையே. அன்னைக்கும் பாஜக பிடிஎம் முத்திரை கொடுத்தாங்க, இன்னைக்கும் முத்திரை கொடுத்துறாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அன்னைக்கு சொன்னார், நாம் தமிழர் கட்சி 2024 பிறகு இருக்காது அப்படின்னாரு. அதே போல் எல்முருகன் வந்து எண்ணெயை சோதனையும் போது கட்சிக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னாரு. ஆனால் நாங்கள் வந்து அதை எதிர்கொண்டு மீண்டு வந்துட்டோம். அண்ணாமலை இருக்காட்டான்னு தெரியல. இன்னைக்கு நீ நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்களை பெற்று தவிர்க்க இயலாத ஒரு மாபெரும் ஆற்றலாக சக்தியாக மாறிய பிறகு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை தவிர்க்க இயலாத சூழலில் தான் நாம் தமிழர் கட்சி வந்து சுயரித்துக்களை கொள்ள முடியாதா, தன்மைப்படுத்த முடியாதா அப்படின்னு வந்து பாஜக முயற்சி பண்ணுது. அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எழுச்சி தானே ஒழிய நாம் தமிழர் கட்சி எங்கேயும் சமரசம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு இல்லை. இல்லை சார், கட்சி பறிக்கப்பட்ட நேரத்தில் பாஜகவுக்கு இதுல ஏதோ ஒரு வகையில பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது, குற்றச்சாட்டு வைக்கும் போது, இப்பயும் கட்சி ஒதுக்கும் போது பாஜகவுக்கும் இதுல ஏதோ ஒரு பங்கு இருக்கு. பாஜகவிலும் செய்ய முடியாது. மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டா சின்ன கொடுத்தாருன்றது விதி, அது வந்து மரபு. நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் அதான் நிலைமை. விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுருது. போன முறை வந்து அவங்க தேர்தல் ஆணையம் ஒதுக்கலை. அவங்க அந்த 2 தொகுதியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி அந்த அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சரிகட்டி அவங்க பானை சின்னத்தை பெற்றுறாங்க. இப்போ இந்த முறை வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டாங்க, பானை சின்னத்தை கேட்டால் கொடுத்துருவாங்க, தேர்தல் ஆணையம் கொடுத்துருவாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கும் விசிகாவுக்கும் தொடர்பு இருக்குது. இல்லை பாஜக வந்து விசிகா மேலே வந்து ஒரு பதிவு கார்டு எடுத்துக்க முடியுமா? இது விதி, சட்டம், அவ்வளோதான். அதனால தான் சின்னம் கொடுக்கப்படுது, மற்றபடி எந்த காரணமும் இல்லை.
ஓகே. ஸோ அப்ப இன்னைக்கு நேரடியாகவே நிறைய இடங்கள்ல இருந்து அழைப்பு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல கேட்க முடியுது நாம் தமிழர் கட்சிக்கு. எப்படிலாம் எந்தெந்த வகையிலலாம் வந்துட்டு இருக்கு வழக்கமாக அழைப்புகள்? நடக்கிறதானே இது வந்து இங்கே வந்து வெளிப்படையாக சொல்லலாம் கூட எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ம். வந்து ஒரு கட்சி வந்து கூட்டணிக்கு போகிறாங்கன்னா வெறுமனே எவ்வளவு தொகுதிகளில் போட்டி போடுறாங்கிறத மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை, ம். மாறாக எவ்வளவு கோடிங்கிறத மறைமுகமாக திரைமறைவு பேரமாக பேசுகிறாங்க. இன்னைக்கு வந்து திமுக கூட்டணிக்கோ இல்லை அதிமுக கூட்டணிக்கோ பாஜக கூட்டணிக்கோ யார் போனாலும் பல கோடிகள் கொட்டி இறைக்கப்படுது. ம். திமுக கூட்டணியில் ஒரு தொகுதியில் கூட போட்டியிடாத அந்த கட்சிகளுக்கு கூட காசு கொடுக்கப்படுது. அப்போ இங்கே வந்து பல கோடிகளை போட்டு ஒரு வர்த்தகம் போல, ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போல தான் தேர்தல் கூட்டணியே அமைக்கப்படுது. இந்த தேர்தல் காலத்தில் அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்தினாலும், அவங்க வந்து பேரம் பேசினாலும், இவங்க வந்து பண ஆசைகளை காட்டினாலும், நாங்கள் இதை பண்ணி தர்றோம், அதை பண்ணி தர்றோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்னாலும், நாங்கள் அதுக்கெல்லாம் விலை போகாது, சமரசம் அடையாது. எங்கள் பாதை, எங்கள் பயணம் தனித்துவமானது முடிவுன்னு நிற்கிறோம். அதாவது நாம் தமிழர் கட்சி வாக்கை பிரிக்குது ம். அப்படிங்கிறாங்க. பாஜகவுக்கு உதவுது அப்படின்னு. பாஜக 2014 அதிகாரத்துக்கு வந்துச்சு. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 2010 தொடங்கப்பட்ட மேடையிலே அறிவித்தோம். 16 தான் போட்டி, தனிச்சு தான் போட்டி, திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவித்தோம். அது வந்து இன்னைக்கு எடுத்த நிலைப்பாடு இல்லை. 2010 கட்சி தொடங்கப்பட்ட மாநாட்டு மேலே அறிவிக்கப்பட்ட ஒன்று. அதனால வந்து இதெல்லாம் கருத்துருவாக்கம். பாஜக போயிடுவாங்க, அதிமுக போயிடுவாங்க, ம். நாங்கள் தான் போக மாட்டோம்னு சொல்லிட்டோமே. ம். ஒரு கட்சி கூட்டணி பேரம் பேசுது அப்படின்னா வேட்பாளர்கள் அறிவிப்பாங்களா? நாம் தமிழர் கட்சியில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 30 இடங்களுக்காவது யார் வேட்பாளர்னு ஊடகங்களுக்கே தெரியும். என்ன நாங்கள் வேலைகளை தொடங்கிட்டோம், அதனால கூட்டணி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனா பல்வேறு இடங்கள்ல பார்க்கும்போது விஜய்க்கு என்ன மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுதோ அதே தானே நாம் தமிழர் கட்சி மேலேயும் வைக்கப்படுது. திமுக வந்து கடுமையா சாடுறாங்க, ஆனா அதிமுக மேல ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துட்டே இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்ட்டு. இல்லை, இதில் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு இந்த ஏறக்குறைய ஓராண்டுக்கு மேலான இந்த காலகட்டத்தில் விஜய் வந்து அதிமுக குறித்து ஒரே ஒரு இடத்துல பேசியிருக்காரு. ம். எங்கே பேசினார்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைஞ்ச பிறகு ஒரு இடத்துல சாடுறாரு. அப்புறம் வந்து கடந்த ஆண்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து சொன்ன விஜய் இந்த ஆண்டு வாழ்த்து சொல்லலை. ம். இதை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா அவங்க வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் மாற்றுன்னு வர்றவங்க கமலஹாசனோ இல்லை விஜயகாந்தோ இல்லை வந்து கடந்த காலத்தில் இருந்த ஐயா வைகோவோ அண்ணன் திருமாவோ ஐயா ராமதாஸோ எல்லாரும் மாற்றுங்கிற முழக்கத்தை எடுத்தப்ப அவங்க எல்லாம் சொன்னது வந்து திமுகவையும் அதிமுக ஒன்றா சாடினாங்க. இதில் விதிவிலக்கு விஜய் தான். அவர் அதிமுகவை சாடவே இல்லை. ஏன்னா அதிமுக ஒரு தேர்வாக ஒரு அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே. அதனால அவர் வந்து அதிமுக கூட்டணிக்காக. ஆமா. ஓகே. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் திராவிட கட்சிகளையும் சாடுறோம். அதிமுகவோட ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் சிறைக்கு போகல, ம். அண்ணன் சீமான் சிறைக்கு போயிருக்காரு. நாங்கள் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி மறைந்த அண்ணன் கடல் தீபன் குண்டா செட்டில் உள்ள இருந்திருக்காரு. நான் அதிமுகவோட ஆட்சி காலத்தில் 68 நாள் இருந்தேன், குண்டாஸில் உள்ள இருந்தேன். நாங்கள் வந்து தொடர்ச்சியான அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டோம். அன்னைக்கு கதிராமங்கலம், நெடுவாசல், 8 வழிச்சாலை இந்த போராட்ட கலைகள் இருந்தோம். அன்னைக்கு மதுபான கடையை மூட கோரி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தணும். தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டின் போது தூத்துக்குடியில் போராட அனுமதி மறுக்கப்பட்டு நெல்லையில் அண்ணன் போராடினாங்க. அன்னைக்கு முழுக்க அன்னைக்கு வந்து இந்த அமைச்சரை விமர்சிக்கிறப்ப அலிபாபாவும் திருடர்கள் 40 திருடர்களும்பாங்க அப்படின்னு விமர்சித்து அதிமுக ஆட்சி காலத்தில் பல வழக்குகள் அண்ணன் மேலே போடப்பட்டிருக்கு. அப்போ அதிமுக எங்கே சமரசம் போனோம்? இல்ல சமீபத்திய காலங்கள்ல இன்னும் சொல்ல போனால் அதிமுகவோட மூலவர் அப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சியை ஊழலாட்சின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இங்கே திமுகவே சொல்லாது. திமுகவே எம்ஜிஆர் மேலே விமர்சனம் வைக்க மாட்டாங்க. அதிமுக அந்த பக்கம் வந்து தாவேகாவாக இருக்கட்டும், கமலஹாசன் தொடங்க கட்சியாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் தொடங்க முற்பட்ட போதாக இருக்கட்டும், யாரும் எம்ஜிஆரை விமர்சித்ததில்லை. எம்ஜிஆருங்கிறது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பிம்பங்கிறதுனால விமர்சிக்க மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி எம்ஜிஆர் ஆட்சி ஊழலாட்சி அப்படின்னு பேசும். இப்போ அண்மை காலத்தில் என்ன நம்ம சமரசம் பண்ணிட்டோம்? எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சியான்னு கேட்டால் நல்லாட்சி இல்லை, ஒரு மோசமான ஆட்சி, ஒரு கொடுங்கோல் ஆட்சி. அவரோட ஆட்சியே ஒட்டுமொத்தமான மோசமாக இருந்துச்சு. அதை நல்லது செஞ்சார் அப்படின்னு மதிப்பிட்டோம்னா அந்த 7.5 உள்ளிட ஒதுக்கீடு, அப்புறம் வந்து நவம்பர் 1 தமிழ்நாடு நாள்னு அறிவிச்சது, அப்புறம் வந்து தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டது. இது போல் நம்ம எண்ணி சொல்லிடலாம், ஒரு 5-6 எண்ணி சொல்லிடலாம். அதை சொல்லி நாம் இது போல் வரவேற்கிறோம், பாராட்டுறோம். நல்லது பண்ணால் வரவேற்கிறோம், நல்லது பண்ணால் எதுக்குறோம், அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஆட்சி நல்ல ஆட்சின்னோ, அவர் ஆட்சி தொடரட்டும்னோ, மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரணும் நான் பேசலையே. இப்போ அதுக்கு பிறகு பொள்ளாச்சி பாலியல் கொடுமை குறித்து நாம் அறிக்கை கொடுத்துருக்கோம். அந்த அறிக்கையில் நம்ம அதிமுக சாடுறோமே, அதிமுக வந்து முழுக்க அதிமுகவோட அன்னைக்கு அதிகார வர்க்கமும் காவல்துறையும் அந்த பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு துணையாக நின்றுச்சு, அன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்களை அச்சுறுத்துச்சுன்னு நம்ம அறிக்கை கொடுத்துருக்கோம். திமுக அதிமுக ஒரே மாதிரி அரசியல் பண்ணது
2 பேருக்கும் பேச தாழ்மை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் வந்து அறிக்கை கொடுத்துருக்குமே. அப்போ என்ன சாப்பிட்டாரு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. புரியுது. ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போதே இவங்க கூட்டணி வைக்க போறாங்களா, அதிமுகவுடைய வாக்குகளை கவர பாக்குறாங்களா, அதிமுக நிக்கல அப்படிங்கறத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது அங்க இருந்து தான் இந்த கூட்டணி விக்கிரவாண்டி தேர்தல் விவகாரம் காலத்தில் நம்ம இன்னும் நுட்பமா பார்த்தோம்னா அதிமுக கிட்ட ஆதரவு கேட்கல. அதிமுக தலைவர்கள்ட்ட வந்து ஆட்களை அனுப்பியோ இல்லை அதிமுக கிட்ட ஒரு பொது மேடையிலையோ நம்ம ஆதரவு கேட்கல. அதிமுகவோட வாக்காளர்கள், அதிமுக தேர்தலில் போட்டி போடல, அதிமுகவோட வாக்காளர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட திமுக எதிர்ப்பு தான் உங்களுக்கு பிரதானம். அப்போ திமுக எதிர்ப்பையும் உள்ளடக்கியதான் நாம் தமிழர் கட்சின்னு, நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்கன்னு வாக்கு கேட்டோம். அவ்வளோதானே ஒழிய அதிமுக கிட்ட எந்த ஆதரவும் கிடையாது. இல்லை, இந்த முறை அவங்க அப்படித்தானே இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க. திமுகவிட தான் பிரதான, எல்லா கட்சிகளுக்கும் திமுக தான் பிரதான எதிரி, தமிழ்நாட்டுக்கே திமுக தான் எதிரி. அப்போ திமுக எதிர்க்கணும் அப்படின்னா அனைத்து கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணையணும். ஒரே, அதாவது திமுக மட்டும் இழுத்தா போதும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நாங்கள் 2024 வரைக்கும் 25 வரைக்கும் வந்துக்க மாட்டோம். 16 கூட்டணி வச்சிருக்கலாம், 16 வச்சிருக்கலாம், 11 வச்சிருக்கலாம், 2024 வச்சிருக்கலாம், வைக்கலையே. எங்கள் நோக்கம் 2 கட்சி அகற்றுவது. அதிமுக பலவீனமாக இருக்குது, திமுக வந்து ஆக்டோவிஸ்காரன் போல அதிகாரங்களை வந்து பரவ செஞ்சிருக்கு. அவர் 2 பேரும் திராவிட கட்சியிலையும் வீழ்த்தணும், வீழ்த்தி நாம் தமிழை அரசமைக்கணும், தமிழ் தேசிய அரசியலை வந்து அதிகாரத்தை கொண்டு போகணும், அறம் சார்ந்த ஒரு ஆட்சி அமைக்கணும். அதான் நோக்கம். அதில் வந்து ஸ்டாலினை வீழ்த்திட்டு எடப்பாடி பழனிசாமியோ, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்து ஸ்டாலினையும் அமர வைக்க முடியாது. ஸ்டாலின் ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எந்த வீட்டில் மாற்று? அவர் பிறப்பால் தமிழர், ஆனால் தமிழையும் அறம் சார்ந்த ஆட்சியை கொடுத்தாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்போ எங்கள் நோக்கங்கிறது 2 வரையும் வீழ்த்தணும். அதிமுக திமுகன்னு பார்க்குறப்ப அதிமுக எந்தவித கோட்பாடும் பேசுறது இல்லை. அது இன்னைக்குன்னு இல்லை, அது எம்ஜிஆர் காலம் தொட்டு. எம்ஜிஆர் காலத்தில் அண்ணாயிசம் கோட்பாடுனார். அண்ணாயிசம் என்ன கேட்குறப்ப காந்தியிசம், கம்யூனிசம், சோசலிசம், கேபிட்டலிசம் எல்லாம் சேர்ந்தது தான் அண்ணாயிசம்ட்டார். அண்ணாவோட உயிர்நாடி கோட்பாடு வந்து மாநில சுயாட்சி. அந்த மாநில சுயாட்சிக்கு விரோதமாக எமர்ஜென்சி ஆதரித்தார். அதே போல் வந்து தமிழக சட்டசபையில் மாநில சுயாட்சிக்காக கருணாநிதி தீர்மானம் கொண்டு வந்தப்ப அதை வரவேற்கலை. அப்புறம் பெரியாரோட கோட்பாடு பார்ப்பனர் அல்லாத அரசியல். அந்த அரசியல் முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு அந்த திராவிட கட்சியான அதிமுகவில் வந்து கண்டேங்கிற பார்ப்பனரை வந்து அமைச்சராக்கினார். அப்போ அவர் வந்து முழுக்க வந்து எந்த கோட்பாட்டு அரசியலையும் வரலை. அண்ணாயிசம் சொன்னாரே ஒழிய அண்ணாவோட உயிர்நாடி கோட்பாடான மாநில சுயாட்சி எல்லாம் அவர் பின்பற்றலை. அதனால அவர் வந்து ஒரு தனி மனித பிம்ப அரசியல் தான் பண்ணார். அவரோட தொடர்ச்சியாக மேலே ஜெயலலிதா அவங்க ஆரியர்னு சொல்ல முடியாது, திராவிடன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அவங்க அரசியலும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் வந்தாலும் விபத்து. அவங்களுக்கு எந்த வித கோட்பாடும் இல்லை. இன்றைக்கி அவங்க கோட்பாடெல்லாம் பேசுறதில்ல. திராவிடம்னோ அண்ணான்னோ பெரியார்னோ எதுவும் பேசுறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் திராவிடம்னா என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, பெரிய அறிஞர்கள்ட்ட கேளுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்போ அங்கே கோட்பாட்டு அரசியல் இல்லை. அப்போ அங்கே நிர்வாக ரீதியான முரண்பாடு இருக்குது. அப்போ அதிமுக ஆட்சியோட நிர்வாக ரீதியான முரண்பாடுகளும் அது குறித்தான வாத பிரதிவாதங்களும் போகுது. திமுக வந்து எப்போதும் கோட்பாட்டு வேடம் போடும். சமூக நீதி, விடியல், திராவிட மாடல் அப்படின்னு பேசுகிறப்ப அங்கே நிர்வாக ரீதியாக மோதுறோம், நிர்வாக ரீதியாக விமர்சிக்கிறோம். கூடுதலாக கோட்பாட்டு சண்டையும் இருப்பதால் இங்கே அதிமுகவோட திமுக அதிகம் விமர்சிக்கிறோங்கிற தோற்றம் வருது. மற்றபடி 2 கட்சி சரிசமமாக தான் நம்ம மதிப்பு. ஓகே, ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்காங்க அப்படின்னா பிரதான எதிர்கட்சியாக அதிமுக தான் இருக்காங்க. அந்த இடத்த பாஜக கைப்பற்ற நினைக்கிறாங்க. அதனால தான் அதிமுகவை பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விமர்சனம் பரவலாக எல்லா கட்சிகளும் பேசினாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்து என்ன? நம்ம அதிமுக வந்து பாஜக கழட்டி விட்டவை வரவேற்று நம்ம பதிவு செஞ்சோம், வரவேற்றோம். பாஜகங்கிற கட்சி வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு தேசிய இனத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் தேவையில்லைங்கிறத நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனால் இந்த காங்கிரஸ் பாஜகங்கிற இந்த அந்த கட்சி தேசிய கட்சிகளோட ஒற்றை கட்சி ஆதிக்கத்தையும் ஆட்சி முறையுமே இருக்கிறோம். இந்தியாவை வந்து அந்தந்த மாநில கட்சிகள் ஆளணும். இந்தியாவை யார் ஆளுதுங்கிறப்ப கூட்டாட்சி முறையில் எல்லா தேசியங்களின் பிரதிகளும் கூடி அப்படி ஆண்டாதான் அங்கே வந்து மாநில சுயாட்சி பாதுகாக்கப்படும், இந்தியாவோட கூட்டாட்சி நிறுத்தப்படும், தேசியங்களுக்கிடையே முரண்பாடும் தேவையில்லாத பகைமையும் உருவாகாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால எங்களுக்கு காங்கிரஸ் பாஜகங்கிற கட்சி அடிப்படையில் அந்த கட்சிகளே தேவையில்லைங்கிறத நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு. ஓகே, அப்போ 2 கட்சிக்குமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே கூட நான் சொல்கிறேன். நம்ம வந்து திமுக வந்து காங்கிரஸ் கழட்டி விடட்டும், அதிமுக பாஜக கழட்டி விடட்டும் அப்படின்னு சொன்னோம். இவங்களை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து நீட் தேர்வை வந்து அவர் விளக்க கேட்டுட்டு விளக்குக்கு உத்தரவாதப்படுத்திட்டு கூட்டணி வைப்பாரா அப்படின்னு ஐயா ஸ்டாலின் கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி தான், கேள்வியில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதே கேள்வி இந்த பக்கமும் இருக்குது. காவிரியில் தண்ணி கொடுப்பாங்கன்னு உத்தரவாதத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சிங்களா? அப்படி இல்லையே. அப்போ 2 பேரும் திராவிட கட்சியும் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சு
கண்காணிகளாக இருந்து மாநில உரிமைகளை வந்து அடமானம் வைக்கிறாங்க. ம். தேசிய கட்சிகள் வந்து அவங்க எந்த ஒரு மாநிலத்துக்கும் உண்மையாக இருக்கிறது இல்லை. கர்நாடகாவில் அரசியல், தமிழ்நாட்டில் ஒரு அரசியல், அவங்க அரசியல் லாபம் கிட்ட தான் முயற்சி பண்ணுறாங்க. ம். அப்போ பாஜக, காங்கிரஸ் 2 கட்சியும் தேவையில்லைங்கிறதா நாம் தமிழர் கட்சியோட தொடர்ச்சியான நிலைப்பாடு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.